புகழுக்குரிய தூய்மையே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இதோ எமது பாதுகாவலி மகதலாவின் விழாவிலே உமது திருமுன்னே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களது பங்கு முழுவதையும் உமது திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எமது பங்கு தந்தையை, எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற அருட்சகோதரிகளை, எம்முடைய ஆலயர்களுக்காக உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களை, குறிப்பாக நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்ற இந்த அற்புதமான மக்களை உமது திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவே. பொன்னோடும் பொருளோடும் ஆளுகிற பல மணி நேரங்களை விட உன்னோடு உன் அருகாமையில் வாழுகின்ற ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அழகானவை. ஆம் தெய்வமே, இப்பொழுது நாங்கள் அந்த அழகான, அந்த அற்புதமான, அந்த மகத்துவமிக்க அந்த நேரத்திலே இருக்கிறோம். உம்முடைய அருளை பெறுவதற்காக, உம்முடைய அன்பை சுவைப்பதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பு திருக்காயங்களால் எங்களை குணமாக்குங்க இயேசுவே. எங்களது உள்ளத்துல நிறைய அழுக்குகள் இருக்கிறது இயேசுவே. எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எங்களது குழந்தைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களது கணவருக்காக, எங்களது மனைவிக்காக, இன்னும் எங்களை யாரெல்லாம் எங்களது ஜெபங்களை கேட்டார்களோ அவர்களுக்காக உம்மிடம் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. அன்பு தெய்வமே, எங்களை தொடுங்க, எங்களை தொடுங்க. எங்க கூடவே இருந்து எங்களை வழி நடத்துங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் மகதலா இயேசுவை அன்பு செய்தார். 7 பேய்கள் தன்னிடமிருந்து வெளியேறியதை உணர்ந்தவுடன், இதற்கு காரணம் என் ஆண்டவர் இயேசுதான், அந்த இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு சூழலிலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மகதலாவிடம் காணப்பட்ட அந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதற்காக ஜெபிக்க போகிறோம், அதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தாய் மகதலாவை போல இந்த இயேசுவை அன்பு செய்கிற மக்களாக வாழ்வதற்காக நீங்களும் நானும் இன்றைய தினத்திலே
ஜெபிக்க போகிறோம். உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக இதோ நற்கருணையிலே நம் ஆண்டவர் வந்திருக்கிறார். முழுமையா ஒப்பு கொடுங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லி நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை பார்த்து, இந்த இயேசுவை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உன்னை அன்பு செய்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். எங்க தாய் மகதலாவை போல உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம். லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ். அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஐயா, இயேசுவே உமக்கு ஆராதனை. பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எபினேசர் இதுவரை உங்களுக்கும் எனக்கும் ஏராளமான உதவிகளை வழங்கியிருக்கிறார், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சத்தம் எழுப்பி கை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி, எது செய்தாலும் சரி, உங்களை ஆசையோடு ஆர்வத்தோடு அன்போடு உங்களை காண்கிறவராக இருக்கிறார், காண்கிறவராக இருக்கிறார். எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி பாடுவோம்.
ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் மாறுமா. அன்புக்குரியவர்களே, இங்கே ஏராளமான மக்கள் நலம் கேட்டு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவரிடம் சுகம் கேட்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் மகனுக்காக ஜெபிக்கிறோம், என் மகளுக்காக ஜெபிக்கிறோம், என் கணவனுக்காக, மனைவிக்காக என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, சுகம் தருகிறவர், நல்லது தருகிறவர், இதோ உங்களுக்கு எல்லாருக்கும் வாரி கொடுப்பவர் இங்கே இருக்கிறார். யெகோவா, யெகோவா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா, யெகோவா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை நம்முடைய இயேசு ஆராதனை நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எல்லாத்தையும் மறந்து இயேசுவே உமக்கு ஆராதனை ஆராதனை நம்மை ஆராதனை நம்மோடு பேசுவதற்காக இதோ இயேசு ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கைகளை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. சத்தம் எழுப்பி ஆராதிங்க. ஆராதனை 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 ஆராதனை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இயேசு இங்க இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் தேவைகளை எல்லாம் வாரி வாரி வழங்குவதற்காக நம்முடைய இயேசு வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இவரிடம் வருகிறவர்கள் யாரும் வெறுமையா போனதே கிடையாது. இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு கூட சிந்திக்க, தியானிக்க நாம் அனைவரும் அமைதியாக அமர்வோம். அன்புக்குரியவர்களே, எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க? பதில் சொல்லலாம், தப்பு இல்லை. எதுக்காக வந்திருக்கிறீங்க? வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்காகவா? எதுக்காக? எப்படி? ஆண்டவரை தேடுவதற்காக வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளை தேடுபவர்களுக்கு எந்த குறைவுமே இராதாங்க, எந்த குறைவுமே இராது. அன்புக்குரியவர்களே, ஒரு சிலர்கிட்ட கேட்கிற பொழுது நீங்களாம் எதுக்கு கோவிலுக்கு வரீங்க அப்படின்னம்னா அவங்க என்ன சொல்றாங்க? நிறைய வரம் வாங்கிட்டு போகணும், நிறைய வரம் வாங்கிட்டு போகணும், எனக்கு நிறைய சுகம் கிடைக்க வேண்டும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். அன்புக்குரியவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கோவிலுக்கு போவதே ஒரு வரம், தெரியுதா? கோவிலுக்கு போவதே வரம். ஒரு 2-3 வருஷமா கோயிலுக்கு போக முடிஞ்சுதாங்க? இல்ல. ஆம் அன்புக்குரியவர்களே,
ஒரு 2-3 வருடமாக நம்மால கொரோனா தொற்றினால் கோயிலுக்கு கூட போக முடியல. அப்புறம் எங்கங்க வரம் வாங்குறது? இங்கே கோவிலுக்கு போவதே வரம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நல்லா யோசிச்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்க ஒரு 300-400 பேர் இருப்பீங்க. நிறைய பேர் இங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. என்கிட்ட கூட தொலைபேசியில் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர், நாங்கள் மாதா தொலைக்காட்சியில் பார்த்தோம் ஃபாதர், இது போல கும்பகோணம் மறைமாவட்டம் கோட்டப்பாளையம் பங்குல மாதா குடும்பத்தினர் நற்செய்தி பெருவிழா நடத்துறதா கேட்குறோம் ஃபாதர், கேள்விப்பட்டோம் ஃபாதர், அந்த விளம்பரத்தை பார்த்தோம் ஃபாதர், என்னால் வர முடியல ஃபாதர். இவரை பார்க்க வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, என்னை பார்த்ததால் நீ நம்பினாய், என்னை பார்க்காமலே நம்புபவர்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க சொல்லிட்டு போனா? நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார். இந்த வார்த்தையை நம்பி இந்த நற்கருணையில் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, பேறு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை உங்கள் வழியாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒருவரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 4:18. இயேசு கலிலேயா கடலோரம் நடக்கும்போது சகோதரர் 2 பேரை பார்க்கிறாருங்க நம்பால. ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன். இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தெரியுமா பேதுரு யாருன்னு? தெரியுமா? தெரியுமா? தெரியும். எவ்வளோ நாள் இந்த மனுஷனை பத்தி பார்த்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதாபாத்திரங்க, செமையான ஒரு ஆள். இவரை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை இயேசு என்னன்னா பைபிளை வாட்சி போனோம்னா ரொம்ப நேராகுமோன்னு பயமா இருக்குது. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. இவரை மீட் பண்ற அந்த இடமே செமையான இடமா இருக்கும். நாங்க ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா என்ன பண்ண போறோம்? உன்னுடைய வார்த்தையை நம்பி வலையில வீசுவோம். அன்புக்குரியவர்களே, இங்க பாருங்க, அந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லார்ட்டையும் இயேசு பேசிக்கிட்டு இருப்பார். இவர் என்ன பண்ணுவாரு? வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருப்பார், ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவருக்கு என்ன முக்கியம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போல மற்றவங்க போல வயிறு தாங்க முக்கியம். சரிதானே, தப்பு கிடையாது. இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்காமல் அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய படகையும் வலைகளையும் பழுது பார்த்து கொண்டிருப்பார். அப்ப இயேசு உன்னுடைய வலையை போயிட்டு எங்க போட சொல்லுவாரு? ஆழமா போய் போடும்பாரு. அதே போல போடுவார், நிறைய மீன் வரும். இப்பதான் அவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? என்னை விட்டு அகன்று போ அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, நீ அதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறார். கூட்டிட்டு வந்தோடனே ஒன்னு செமையா இருக்கும். மத்தேயு நற்செய்தி 14:26. இயேசு என்ன பண்றாரு? கடல் மீது நடந்து வரார். சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினர். தொடர்ந்து வாசிங்க. அவர்களிடம் பேசினார். அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்மால் பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீதான் அப்படின்னா நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். எல்லாத்துக்கும் இது போல ஆசையா இல்லையாங்க? நம்ம அப்படிதாங்க ஆசைப்படுறோம். ஆண்டவரே நீதான் அப்படின்னா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன்ல, எனக்கு வீட்டுக்கு போனோன்னே அப்படியே ஒரு கூரையை பிச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் கட்டாவது கிடக்கணும். 500 ரூபா இல்லைனாலும் ஒரு 100 ரூபாயாவது கிடக்கணும். அப்படிதாங்க ஆசைப்படுறோம். பேதுரு அப்படிதாங்க ஆசைப்பட்டாரு. பேதுரும் அப்படிதாங்க கனவு கண்டாரு. அன்புக்குரியவர்களே, இதை நம்ம வீட்டில் போய் தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாரு? அந்த கடல் மீது சூப்பராக நடந்து வருவார். இயேசுவை போல, இயேசுவை போல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
யார் ஒருவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு அவரை பார்த்து கொண்டே நடக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவீங்க? இயேசுவை போல அரும் செயல்கள் புதுமைகளை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன தெரியுங்க அங்க தப்பு நடக்கும்? இவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அப்படி காத்தடிக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி அடக்கும். உடனே என்ன பண்ணுவாரு? ஐயோ நானா கடல்ல நடக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு? தடுமாறி போவார், தள்ளாடுவார். உடனே இயேசு வந்து பிடிப்பார். எவ்வளவு சாதாரணமான மனுஷன் பாருங்களேன் பேதுரு. அடுத்தது இன்னொரு இடத்துல மத்தேயு 16:16 மத்தேயு நற்செய்தி 16:16. சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். பாருங்க, நான் யாருன்னுப்பா எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு இயேசு கேட்கிறார். உடனே இவர் என்ன சொல்றாரு? நீதாயா மெசியா, நீ வாழும் கடவுளின் மகன் அப்படிம்பாரு. அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது 16:22 வாசிங்களேன், செமையா இருக்கும். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு. பேதுரு என்ன பண்றாரு? இயேசுவை தனியே கூட்டிட்டு போறாரு. ஏன் கூட்டிட்டு போவார்னா, இயேசு சொல்வாரு, எப்பா நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? துன்பப்படுறதுக்காக வந்திருக்கிறேன். ஃபாதர் நல்லாதான் ஃபாதர் போகுது. கிறிஸ்தவம்னா துன்பப்படுறதா? துன்பப்படுவதா என்றால் ஆம். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவம் என்பது எப்போ பார்த்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல பிரியமானவர்களே. இயேசு அதை தான் இங்க பேதுருகிட்ட சொல்றாரு. நான் என்ன பண்ண போறேன்? தலைமை குருக்களாலும் மூப்பர்களாலும் நான் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு? தனியா இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு, என்ன உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னை நம்பி நான் அன்னைக்கு வலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, நீ கடல் மேலாம் நடக்கிற, வித்தெல்லாம் காட்டுறன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா சாவ போறேன்னு சொல்றியே மனுஷனே, சாவ போறேன்னு சொல்றியே கடவுளே, நான் என்ன மாவேன்? அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள இந்த கேள்வி இருந்து கொண்டு தானே இருக்கணும். நீங்களும் நானும் ஆலயங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு கடவுளை பார்க்கிறோம். அவர் யார் அப்படின்னா, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறவரு, பாதி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனா போதுன்னு ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு சிலுவையில் தொங்குகிற ஒரு இயேசுவை நாம் சந்திக்க வருகிறோம். அப்ப அந்த பயம் இருக்கணும்ல. இவரையா நான் சந்திக்க வருகிறேன்? இவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில துன்பங்களை போக்குவார்? எனக்கு எப்படி கஷ்டமெல்லாம் தீரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமானது தானே. அன்புக்குரியவர்களே, இங்க என்ன அப்படின்னா, இந்த பேதுரு கடிந்து கொள்கிறார், இயேசுவையே போய் கடிந்து கொள்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனிதர் பாருங்க. அப்ப இயேசு சொல்வாரு, போயா சாத்தானே அப்படிம்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த 16-18 வந்து அவர் என்ன சொல்லுவாரு? உன் பெயர் பாறை, உன் மேல திருச்சபையை கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன அதே இயேசு இப்ப என்ன சொல்றாரு? சாத்தான் அப்படிம்பார். மத்தேயு 19:27 வாசிங்க. இதே பேதுரு பாருங்களேன், எதுக்காக வந்தாருன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சிட போகுது நமக்கு. மத்தேயு 19:27. அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதாங்க இங்க நம்ம எல்லாம். பிரைஸ் தி லார்ட். இங்க இதுதான் ஃபாதர். நான் ஒவ்வொரு வாரம் கோயிலுக்கு வந்துகிட்டு தான் ஃபாதர் இருக்கேன். எனக்கு என்ன ஃபாதர் கிடைக்கும்? முன்னாடியாவது கோதுமையும் பால் பவுடரும் கொடுத்தாங்க, இப்ப அதையும் நிறுத்திவிட்டாங்க. என் பிள்ளைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க, இப்ப அதையும் நிறுத்திவிட்டாங்க. வாரம் கோயிலுக்கு வா, தினமும் கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறீங்களே ஃபாதர், எனக்கு என்ன ஃபாதர் கிடைக்கும்? நம்ம போலவே இருக்கிறார்ல பேதுரு, நம்மள போலவே இருக்கிறார்ல. அன்புக்குரியவர்களே, என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இயேசு சொல்வார். அதெல்லாம் அடுத்தது. எவ்வளவு எளிய ஒரு மனிதர் அப்படிங்கிறத பாருங்களேன் அன்புக்குரியவர்களே. அடுத்தது இதே பேதுரு
மத்தேயு நற்செய்தி 26:33 வாங்களேன். அதற்கு பேதுரு அவரிடம் எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும், எல்லாருமே உன்னை விட்டுட்டு போனாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் ஒரு நல்ல பூசை பார்க்குற போது, நல்ல பிரசங்கம் கேட்குற போது நம்ம மனசு இப்படி தாங்க சொல்லும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னுடைய ஆண்டவருக்கு எதிராக போனாலும் நான் போக மாட்டேன்ப்பா. ஏன் இயேசுவை விட்டுட்டு, ஏன் சாமியை விட்டுட்டு, ஏன் மகதலா மரியாவை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். என் இயேசுவை நான் இறுக்கமா பிடிச்சுக்குவேன், கெட்டியா பிடிச்சுக்குவோம். பேதுரு போல சொல்றோம்ல. ஆனால் அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் என்னுடைய இயேசுவை நான் எங்கெல்லாம் மறுதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எப்போ மறுதலிப்போம்? பக்கத்து வீட்டில் ஒருத்தன் நல்லா வளர்ந்துருப்பான். உடனே அவன்லாம் பாரு கோயிலுக்கே போக மாட்டான். நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறேன், சில நேரத்தில் வாசகெல்லாம் கூட வாசிக்கிறேன். ஆனால் இந்த சாமி எனக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. சொல்கிறோம்ல. அன்புக்குரியவர்களே, மறுதலிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் வெறுமனே திருவிழாவை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக மட்டுமே நான் இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் என் இயேசுவை, என் நற்கருணை ஆண்டவரை, என்னுடைய இந்த கத்தோலிக்க திருச்சபையை நான் மறுதலிக்கிறேன். பிரியமானவர்களே, மறுதலிக்கிறேன் பேதுருவை போல. அன்புக்குரியவர்களே, இப்ப பேதுருவை பார்த்தோம். அப்படி சுருக்கமா அவர் எப்படிப்பட்ட குணநலம் எல்லாம் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். சரிதான், அப்படி இப்படியும் பேசுற ஒரு மனுஷன்தான், நம்ம போல ஆசைப்படுற ஒரு மனுஷன்தான். என்னதான் இவருக்கு வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 21:15. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுரு ஸ்பெஷலா, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மால் சீமோன் பேதுரு மட்டும் கூப்பிட்டு, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். Praise the Lord. இப்ப இந்த இயேசு உங்களை பார்த்து இதே கேள்வியை தாங்க கேட்கிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, மற்றவங்களெல்லாம் விட்டு தள்ளு, திருவிழாவை கொண்டாடுகிற அவர்களை எல்லாம் விட்டு தள்ளு, ஏதோ எப்பொழுதாவது கிறிஸ்துமஸுக்கு வருகிற அவர்களை எல்லாம் விட்டு தள்ளு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? என்ன பதிலுங்க சொல்ல போறீங்க? இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான், என்னை அன்பு செய்கிறாயா? எதை பத்தி அவர் கவலையப்படலங்க. பேதுரு அப்படி இப்படி பேசக்கூடியவர், சாத்தான்னு இயேசுவே தன்னுடைய வாயால சொன்னவர், அதையெல்லாம் கவலைப்படல. ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதுவும் ஒரு தடவை கேட்க மாட்டாரு, மறுபடியும் கேட்பாரு. மூன்றாவது முறை கேட்கும் போது இந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு? நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? நம்மளால சொல்ல முடியுமா? கடவுளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதாயா? இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆமா தெரியும். 8:30 ஆயிடுச்சுன்னா மணியை பார்த்துட்டே இருப்ப, நீ என்னை அன்பு செய்கிறையா? வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா கோவிலுக்கு வர மாட்டேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஏதோ திருவிழா என்பதற்காக நீ பயங்கரமா ஆடம்பரமாக கொண்டாடுவ, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆனால் அன்புக்குரியவர்களே, பவுலா ஃபாதர் சொல்லுவாரு, பங்குசாமியார் சொல்லுவாரு, இயேசு அப்பையும் கூட சொல்ல மாட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கூட உன்னை நீ என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்ற அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க. உன்னை அன்பு செய்வார். நீங்களும் நானும் அவரை அன்பு செய்யாமல் போனாலும் அவர் உங்களை அன்பு செய்வார். பிரைஸ் தி லார்ட்.
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனநிலையோடு கூட நம்ம இன்னொருத்தரையும் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக எழுந்து நின்று நம்முடைய சகோதரரோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நற்கரணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இருங்க இயேசுவே, ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தம் எழுப்பி என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. சேர்ந்து பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே இயேசுவே, என் ஜீவனும் நீரே. ஆமா ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க மட்டும்தாங்கப்பா. வெளிச்சம் நீரே இயேசுவே, ஜீவனும் நீரே, என் ஜீவன் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் கூடவே கூடவே இயேசுவே, இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. பாடுவோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, என் நண்பர் நீதான், எல்லாமே நீங்க தானப்பா. கரங்கள் தட்டி சொல்லுங்க. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அவரை பார்த்து கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எனக்கு தெரியல, ஒரு சிலர் இந்த அம்மா விபச்சாரிங்கிறாங்க, ஒரு சிலர் இந்த அம்மா பாவிங்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆனால் விவிலியத்தில் என்னென்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு புரட்டி பார்க்கிற பொழுது ஒன்றையும் சொல்லி வாசிக்கிட்டு இருந்தால் லேட்டாகும். முதல் செய்தி, இவங்களுக்கு 7 பேய்கள் இவங்கள பிடிச்சிருந்துச்சு.
அப்ப நம்முடைய தாய் மகதலா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பேய் இல்லைங்க, 7 பேய், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இயேசு சந்திக்கிறாய், சந்திச்ச உடனே இந்த 7 பேய்களையும் நம்முடைய தாய் மகதலாட்ட இருந்து விரட்டினார். இயேசு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க. எனக்கு ஏன் இந்த அம்மாவை பிடிக்குதுன்னா இதுதாங்க. இயேசு மகதலாவுக்கு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். அந்த அம்மாவுக்கிட்ட பிடிச்சிருந்த பேய துரத்துனாரு, விரட்டினாரு. அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம் யாருங்க? நம்ம அம்மா. சூப்பரா சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், எங்கள் பாதுகாவலி மகதலா இயேசுவுக்கு எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க, எதையுமே எதிர்பார்க்கல. மரியா, மகதலா மரியா தன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து யாருக்குங்க சோறு போட்டா? யாருக்கு சோறு போட்டாங்க? இயேசுவுக்கும் சீடர்களுக்கும். யோசிச்சு பாருங்க, இயேசு எல்லாருக்கும் சோறு போட்டாரு, அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். இயேசுக்கு யாருங்க சோறு போட்டா? நம்ம தாய் மகதலாங்க. எவ்வளவு பெருமையா இருக்குது. அந்த தாயை பாதுகாவலியாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு சோறு போட்ட யாரு அப்படின்னு கேட்டா மாதா போட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. ஆனால் விவிலியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மகதலா மரியா இயேசுவுக்கு அவருடைய சீடர்களுக்கும் தன்னிடம் இருக்கிற சொத்தை எல்லாம் விற்று சோறு போட்டார். 2வது செய்தி. 3வது, இந்த தாயை நம்ம எங்க பார்க்கிறோம் விவிலியத்தில் அப்படின்னா, சிலுவை கடியில. சிலுவை கடியில நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிறீர்கள் என்றால் எந்தெந்த நேரத்தில் அவங்க கூட இருக்குன்னு நினைப்பீங்க? அவங்க ஒருவேளை நல்ல விழா கொண்டாடுகிற பொழுது இருக்குன்னு நினைப்பீங்க. முக்கியமா அவங்க கஷ்டப்படுறப்ப என்னங்க பண்ணுவீங்க? அவங்க கூடவே இருப்பீங்க. நீங்கள் யாரை அன்பு செய்கிறீர்களோ அவங்க கூடவே இருப்பீங்க. நம்முடைய தாய் மகதலா இயேசுவை அன்பு செய்தார். அதனால அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, தாய்க்கு நிகராக, இயேசுவின் தாய் மரியா நிகராக நம்முடைய தாய் மதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார் விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், மரியா கூட போய் தூங்கிடுறாங்க. இயேசு சிலுவையில் அறைஞ்ச உடனே அவர் அடக்கம் செஞ்சுட்டு போய் தூங்கிடுறாங்க. நம்முடைய தாய் மகதலா மரியாவுக்கு தூக்கமே வரல. இந்த மனிதனை பார்க்காமல், இந்த கடவுளோடு பேசாமல், இவர் பேசுவதை கேட்காம அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. கல்ற மேடுல சுத்தி 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 கையில அந்த தைலத்தை வச்சுக்கிட்டு அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் என்ன பண்றாரு இந்த இயேசு? முதலாக உயிர்த்த தெய்வமாக யாருக்கு காட்சி கொடுக்கிறா? நம்முடைய தாய் மகதலாவுக்கு காட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்த இயேசு முதலாக சந்தித்த நபர் நம்முடைய தாய் மகதலா. நம்முடைய தாய் மகதலா. அதான் சொல்லுவேனே, உங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தாயை, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்களாம் பாதுகாவலியாக வைத்திருக்கிறீங்க. எந்த அளவுக்கு இயேசுவை அன்பு செய்திருந்தா இவங்க இவ்வளவு செஞ்சிருப்பாங்க. இந்த இயேசுவை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். இந்த இயேசுவை இன்னும் 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 நான் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். புனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுகிட்ட கூட்டிட்டு போற பாதையை உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காட்டுகிறார்கள். எப்படி கடவுள்கிட்ட போகணும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த புனிதையை வச்சுக்கிட்டு இதை நான் செய்யாமல் இருக்கின்ற பொழுது நான் தவறு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் போன வாரத்தில் நானும் நான் இந்த சகோதரர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு பெங்களூருக்கு போயிருந்தேன். அப்படி பெங்களூர் போயிருக்கிற பொழுது ஒரு சகோதரி, மாதா டிவி போனால் எங்கெங்கே இருந்தெல்லாம் கும்பல் வந்துடுவாங்க. எனக்கே இப்போ தான் ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வந்தவங்க முடித்த உடனே எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டு இருந்த உடனே ஒருத்தவங்க வந்தாங்க. ஃபாதர் சோஸ்திரம் ஃபாதர் அப்படின்னாங்க. அம்மா வணக்கங்கம்மா அப்படின்னேன்.
அவங்களுக்கு ஒரு 40-45 வயதாவது இருக்கும். உடனே சொன்னாங்க, ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க ஃபாதர் அப்படின்னாங்க. உடனே நான் சரிங்கம்மா வேண்டிக்கிறேன் அப்படின்னு. உடனே அடுத்தது அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. என்ன ஃபாதர் வேண்டிக்கிறேன்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எதுக்காகன்னு கேட்கவே இல்லையே அப்படின்னாங்க. நம்ம அப்படி தானே, எல்லா சாமியாருங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். நீங்கள் ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க ஃபாதர், சரிம்மா வேண்டிக்கிறேன் போயிட்டு வாங்க. சும்மா தானே சொல்கிறோம், சொல்லி ஒப்பமே, காசா பணமா? யாராவது உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ மற்ற இடத்துலையோ பார்த்து எனக்காக வேண்டிக்கங்கன்னா உனக்காக வேண்டிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஆனால் அந்த சகோதரி அன்னைக்கு என்னை பார்த்து மறுபடியும் எதுக்காக ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. எல்லாருக்கும் சிலுவை போட்டு விடுறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களோட காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கும் பொழுது அப்போ மறுபடியும் வந்தாங்க. ஃபாதர் வணக்கம் ஃபாதர், அம்மா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், எங்கே போனீங்க, எதுக்காக உங்களுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகணும்னு வேண்டிக்கங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சாகணும்னு வேண்டிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இது எனக்கு அதிர்ச்சியா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னது எனக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஃபாதர் நான், என் தங்கச்சி, அம்மா அப்பா ரொம்ப பக்தியான குடும்பம், தினமும் எப்படியாவது பூசைக்கு போயிடுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக நோய் வந்துச்சு. அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே ரத்தமாக ஆயிரும், புண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் வரும், சீல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் 3 பேருமே பெண்கள் தான், எங்கள் அம்மா, என்னுடைய தங்கை, நான். அவரை பிரட்டி போடுவோம், அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வோம். அவர் ரூமில் நுழைஞ்சாலே அவ்வளோ நாத்தடிக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பாவை அன்பு செஞ்சோம் ஃபாதர். அதனால் எந்த சினுங்களும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தோம் ஃபாதர், செஞ்சு கொடுத்தோம் ஃபாதர். 2 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி காப்பாற்றணும் ட்ரை பண்ணி அவரும் இறந்துட்டார் ஃபாதர். எங்கள் அம்மா கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ எங்கள் அம்மாவுக்கும் அதே போல் ஃபாதர், உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கும் நிறைய புண்ணு வந்து ஒரு மாதிரி சீல் வச்சு அவங்களும் அதுக்காக அது போல் போராடினாங்க. அவங்க அதே போல தான் ஒரு 1.5 வருஷம் அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்திலும் நாங்கள் என்ன தெரியுமா ஃபாதர் பண்ணுவோம், என் தங்கச்சி காலையில் பூசைக்கு போனால் நான் மாலையில் போயிடுவேன். எல்லாரும் பார்த்து எங்களை சொல்லுவாங்க, பாரு கோயில்னு அலையுது, ஆனால் இவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் பாரு, எவ்வளோ வேதனை பாரு. நீங்களே சொல்லுங்க ஃபாதர், நம்ம ஏசப்பாவை விடவா நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம்? பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்கங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்தது அவங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இப்படியே நாங்கள் போராடி எங்களை யாரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நாங்கள் 2 பேரும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த கொரோனா வந்துச்சுல்ல ஃபாதர், இந்த கொரோனால என்னுடைய தங்கை 14 தடவை டெஸ்ட் பண்ணதுல 12 தடவை பாசிட்டிவ் ஃபாதர். அப்ப என்னுடைய தங்கையை அறைக்குள் வைத்து கொண்டு வேலைக்கு போயிட்டு வந்து நான் எவ்வளவு தெரியுமா ஃபாதர் போராடினேன். யாருமே எங்கள்கிட்ட பேசல ஃபாதர், யாருமே எங்களை கண்டுக்கல ஃபாதர். போராடணும், எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்று போராடினோம். ஆனால் அப்பொழுது கூட நாங்கள் பூசைக்கு போவதை, நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதை நாங்கள் நிறுத்தவே இல்லை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னுடைய தங்கை காப்பாற்ற முடியாமல் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க ஃபாதர். இப்போ நான் மட்டும் இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபாதர். என்னுடைய சாவு சாதாரணமாக தான் போயிருச்சு அப்படின்னா நான் ஒரு நல்ல சாட்சியாக இருக்க முடியாது ஃபாதர். நான் ஒரு நல்ல சாட்சியா என்னுடைய ஆண்டவருக்கு சான்று பகரணும்னா, நான் துன்பப்படுகிற நேரத்தில், என்னுடைய மரண காலத்திலும் கூட நான் என்னுடைய ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால வேண்டிக்கங்க ஃபாதர், என்னுடைய சாவு அவ்வளவு சாதாரணமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவும் சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க, நீங்க நல்லா யோசித்து பாருங்க ஃபாதர், இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவுக்காக வாழ்கிறவர்களுக்கு இதுதானே ஃபாதர் உண்மையாக இருந்திருக்கிறது.
அதை ஏன் ஃபாதர் நானும் ஏற்றுக்க கூடாது? அன்புக்குரியவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது யார் ஒருவர் அன்பு செய்கிறார்களோ அவங்களால தாங்க துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என்னுடைய அப்பா என்னை அன்பு செய்கிறார் அப்படின்னா என்ன பண்றாரு? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா தூக்கிக்கிட்டு ஓடுறாருங்க. தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒண்ணுனா அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னுடைய மகள் எனக்கு சுமையாக இருக்கிறார் என்று எந்த தாயும் சொல்வது கிடையாது. என்னுடைய மகன் எனக்கு சுமையாக இருக்கிறான் என்று எந்த தந்தையும் சொல்வது கிடையாது. அப்ப உண்மையாக அன்பு செய்கிறவர்கள், உண்மையாக நேசிக்கிறவர்கள் எதையும் சுமையாக பார்ப்பது கிடையாது. நம்முடைய தாய் மகதலா இயேசுவுக்கு சோறு போட்டதையும் சரி, இயேசுவோடு நடந்ததையும் வாழ்ந்ததையும் சரி, ஒருபோதும் சுமையாக நினைச்சதே கிடையாது. அதனால தாங்க இந்த அம்மா இந்த இயேசுகிட்ட எதையுமே கேட்கல. இயேசுவை பார்த்தா போதும், இயேசு பேசுறத கேட்டா போதும் அப்படின்னே வாழ்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்னைக்கு இந்த நற்செய்தி ஜெப கூட்டத்தில் நான் நிறைய வாங்கிக்க போகிறேன், நிறைய அருளை பெற்றுக்கொள்ள போகிறேன். உண்மைதான். நீங்கள் இயேசுவை அன்பு செய்கிறீர்களோ இல்லையோ, அவர் உங்களை அன்பு செய்கிறார். அதனால கண்டிப்பா கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவர் கொடுப்பார் என்பதற்காகவே நான் பேதுருவை போல வாழ்கிறேன் என்றால் அதுவல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவம். இவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஐ லவ் யூ ஜீசஸ். அதுதான் நம்ம மகதலாவின் பாணி, அதுதான் மகதலாவின் பிள்ளைகள். அதனால அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனநிலையோடு கூட நம்முடைய தாய் மகதலாவின் பிள்ளைகளாக, இயேசுவின் குழந்தைகளாக இப்போ நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இவர் விண்ணப்பத்தை கேட்பவர். நம்முடைய தேவைகளுக்காக நாம் கேட்கிற பொழுது, கதறுகின்ற பொழுது, கத்துகின்ற பொழுது, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்ன வேண்டும் என்று நம்மை பார்த்து கேட்பவர். அன்புக்குரியவர்களே, நமக்கு வாரி வாரி கொடுக்கிற வள்ளல் நம்மோடு இருக்கிறார். இத்தகைய ஒரு நம்பிக்கையை சுமந்தவர்களாக இதோ விண்ணப்பத்தை கேட்பவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு மனநிலையிலே நாம் இப்பொழுது ஜெப நிலைக்கு கடந்து போகவிருக்கிறோம். நம்மை முழுவதுமாக பக்குவப்படுத்துவோம். நமக்கு தேவையானதை, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையானதை முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரமையா. அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய குரலை கேட்கிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். மனதுருகி மன்றாடுகிற பொழுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கிற வள்ளல். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரமையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இதோ இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறோம்.
உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். I love you Jesus, love you Jesus. எங்க தாய் மகதலாவை போல அன்னைக்கு பேதுருகிட்ட கேட்டப்ப, ஆண்டவரே நாங்க உம்மை அன்பு செய்கிறோம் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாரே, அதே குரலோடு இதோ உமது திருமுன்னிலையில் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நம்முடைய இயேசுவை பார்த்து சொல்லுவோம், I love you Jesus. இயேசுவே உன்னை அன்பு செய்கிறேன், இயேசுவே உன்னை அன்பு செய்கிறேன். எனக்காக சிலுவையில சுமந்து உயிர் கொடுத்தவரே, I love you Jesus. இயேசுவே என்னுடைய நோய்களை தாங்கிக்கிட்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமைய பாரத்தை சுமந்த தெய்வமே, I love you Jesus. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நம்முடைய ஆண்டவர் தொடுகிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். என்னுடைய மகனே, நீ என்னை மறந்த நேரத்திலும் கூட, நீ என்னை பிரிந்த நேரத்திலும் கூட, நீ என்னை விட்டு விலகிய நேரத்திலும் கூட நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன், உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். மகளே, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? என் மகனே, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உனக்காகத்தானே நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகத்தானே நான் கசைடிப்பட்டேன். உன்னை எப்படிப்பா நான் விட்டுட்டு போவேன்? என் செல்லம் நீ, என் கண்ணு நீ, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதோ இந்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார். Thank you Jesus. Praise the Lord. அடையாளத்தை காந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீப்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திரு இரத்தம் அவற்றின் மறை உண்மையை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.